ரஜினிகாந்த் படத்தை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? மற்றவங்களுக்கு கிடைக்காத எனக்கு ஒரு அனுபவம் ரஜினிகாந்த் கூட எனக்கு கிடைச்சது. நான் அப்போ வந்து வ நாடகம் எழுதிட்டு இருக்கிற பீரியட் தான். நானும் சினிமாவுக்கு வரல, ஆமா. அவரும் சினிமாவுக்கு வரல. அப்போ வந்து அமெரிக்கன் லைப்ரரிக்கு நான் அடிக்கடி போவேன். அப்போ இப்போ படம் போடுறாங்களா எனக்கு தெரியாது. வீக்லி ஒன்ஸோ, மந்த்லி ஒன்ஸோ இந்த ஃபேமஸ் டைரக்டர்ஸோட ஆமாமா. படங்கள்லாம் போட்டு ஆமா. ஒரு அமெரிக்கன் டிஸ்கஷன் நடக்கும் அமெரிக்கன் ஆமா, லைப்ரரியில. ஆமா, ராண்டர் கையி, ஈவன் கமலஹாசன் கூட வந்திருக்காரு. ஆமா, ஒரு லெட்டர் வரும். அமெரிக்கா அது மெம்பர்ஸ் ஆமா. இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேதி இந்த படம் போடுறோம். அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு அந்த ஜான் ஃபோர்டோட படங்கள், கரெக்ட். அது ஹிச்காக்கோட படங்கள் இத போட்டி அத ஒட்டி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். டிஸ்கஷன். ஹெல்த்தியான டிஸ்கஷன். அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கிடைக்கும். கமலஹாசன் நிறைய தடவ வந்திருக்காரு. ஆனந்த் வந்திருக்காரு. கரெக்ட். அவரு வந்து இங்க நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க இன்ஸ்டிடியூட்னோட அவர் அடையார் இன்ஸ்டிடியூட் இல்ல. எனக்கு பிலிம் இது பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இங்க இருந்தத நடிகை சிரஞ்சீவி இதுல அவரு இவரு சேம்பர்ல, சேம்பர்ல நடந்தது. மவுண்ட் ரோட்ல. ஆமா. அங்க வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து மேஜர் ட்ரூப்லயும் சாமின்னு ஒருத்தர் நடிச்சாரு. ஆமா. இன்னொருத்தர் மதுன்னு ஒருத்தருக்கு இவரோட ட்ரூப்ல நடிச்சுட்டு இருந்தார். கோமல் சாமிநாதன் ட்ரூப்ல. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க சமகாலத்துல நடந்தவங்க. எல்லாரும் வருவாங்க. அங்க டிரைவ்-இன்ல தான் அங்க வந்து மீட்டிங். பெரும்பாலும் கேம்ப் அங்க தான். கேம்ப் எல்லாருக்கும் சினிமா உலகத்துக்கே இன்னொரு பாரடைஸ் மாரி அது. ரஜினி அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க தான் இருப்பாரு. அங்க தான் இருப்பாரு அவரு. அப்ப நாம வந்து போயிருவேன் நானு. போயினாக்கா எல்லாரும் நம்ம ட்ரூப்ல நடிக்கிறவங்கனால அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறேன்னு. அங்க தான் நான் பார்த்தேன் நானு. சிகரெட்ட புடிச்சு இப்படி தூக்கி போட்டு புடிக்கிறது மட்டும் இல்ல. ஸ்பூன தட்டி விட்டாருன்னா வாயில போய் விழும். ஆ. விதவிதமா பேசிக்கிட்டே அத செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ம். அப்பவே நான் நெனச்சேன் நானு. எல்லோரும் இன்ஸ்டிடியூட்காரங்க தான். இவரு தான் அங்க லைம் லைட்டாவும் ஜெனரல் ஃபிகரா இருப்பார். அங்க எனக்கு அறிமுகம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அ விட்டல் வீட்ல தான் தங்கியிருந்தார். அது அந்த மியூசிக் ஆடுங்க பின்னாடி. அ மியூசிக் அகாடமிக்கு பக்கத்துல ஆமா. அந்த வீட்டுக்கு நான் போவேன். போய் அந்த குளிச்சுட்டு வந்து அந்த ராகவேந்தர் ராவ அவர் கும்பிடுறத பார்க்கும்போது, அதுவே எனக்கு கும்பிடுற விதத்திலேயே ம். சம்திங் அன்யூசுவலா பட்டது. எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, எல்லாருமே பண்றாங்க. ம். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ம். அது சாமி கிட்ட கூட கும்பிடுற விதம், அந்த பார்வை, "டேய் நீ எனக்கு செய்யணும்டா" அப்படிங்கிற மாரியோ, அது எப்படி நீ எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அவரு அப்படி கும்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து ஜாலியா பேசுவாரு. ஃப்ரெண்ட்ஸும் கூட அவ்வளவு ஜாலி, காமெடி எல்லாமே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த தொடர்பு எனக்கு அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருந்தது.